Hello friends, welcome back to Mistakes Makes Me. This is Satish. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டே 8க்கான ட்ரைனிங் என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஸ்லைசிங்னா என்ன அப்படின்ற ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் ஃபுல்லாவே இன்னைக்கு நாங்க பார்த்தோம். ஓகேவா? சோ ஸ்லைசிங்னா வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம ஃப்ரூட் இருக்கு, ஃப்ரூட்டை கட் பண்ணணும் அப்படின்னா அது என்ன பண்ணுவோம், ஸ்லைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ சிம்பிளா ஒரு நமக்கு தேவையானதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறது தான் ஸ்லைசிங். ஓகேவா? ஸோ ஸ்லைசிங்ன்றதுக்கான மீனிங் அதுதான். ஸோ அதே தான் இங்கேயும் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல எதை வந்து ஸ்லைஸ் பண்ண போறோம், எதை வந்து கட் பண்ணி எடுக்க போறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த இடத்துல நம்ம எதை கட் பண்றோம் அப்படின்னா இண்டெக்ஸ் என்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ண போறோம். நமக்கு தேவையான வேரியபிள்ஸ் நமக்கு தேவையான வேல்யூஸை மட்டும் நம்ம வேணும் அப்படின்னா அது எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்றத பார்த்து ஸோ அந்த இண்டெக்ஸ்ல இருந்து நமக்கு தேவையான வேல்யூஸ் இருக்கிற இண்டெக்ஸை மட்டும் நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்க போறோம். ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் சிஸ்டம்ல அடுத்து நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி எப்படி டைரக்டா எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ இது வரைக்கும் நீங்க வந்து ஒரு தியரி கிளாஸ் மாதிரி தான் நம்ம வீடியோல பார்த்துருப்பீங்க. ஸோ நாளைக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன், அப்பப்போ வந்து எக்ஸசைஸ் வந்து நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஓகே, ட்ரை பண்ணி காட்டுவேன், நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் எப்படி நம்ம பண்றது, எப்படி வந்து டைரக்டா எக்ஸிக்யூட் பண்றது, எப்படி நம்ம வந்து லேப்டாப்ல அவுட்புட் கொண்டு வருது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னொரு வீடியோல. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கான்செப்டுமே ஒவ்வொரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வாங்க இன்னைக்கு ஸ்லைசிங் என்னன்றதை டெப்தா பார்ப்போம். வெல்கம் டு மிஸ்டேக்ஸ் மேக்ஸ் மீ. திஸ் இஸ் சதீஷ். ஸ்லைசிங் இருக்க அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து ஸ்ட்ரிங்குன்னா ஸ்ட்ரிங்கு கிடையாதுங்க, இது வந்து ஒரு வேரியபிள் நேம் ஸ்ட்ரிங்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து டேட்டாஸ் வந்து நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? வேல்யூ கொடுத்துட்றேன், அந்த வேரியபிளுக்கு இந்த வேல்யூ கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னு பாருங்க, ஸ்ட்ரிங்குன்னு போட்டு வேரியபிள் நேமை போட்டு ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் கிரியேட் பண்ணிட்டு இதை வந்து நீங்க பிரிண்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எத்தனை லென்த் வரைக்கும் நீங்க லென்த் ஆப்ஷன் கொடுத்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை வரைக்கும் இண்டெக்ஸ் இருக்கு அப்படின்றத நம்மளால பாத்துக்க முடியும். ஸ்லைசிங் எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னா வேரியபிள் நேம் ஸ்கொயர் பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு 0 எந்த இண்டெக்ஸ் எந்த வேல்யூ உங்களுக்கு வேணுமோ அதோட இண்டெக்ஸ் வந்து போட்டுட்டு எந்த வேல்யூ வரைக்கும் வரணுமோ அதுக்கு அடுத்த இண்டெக்ஸ் வந்து கொடுத்துக்கணும். அதுக்கு அடுத்த இண்டெக்ஸ் வரைக்கும் கொடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா இதை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து ஸ்ட்ரிங்னு ஒரு வேரியபிள் நேமை கொடுத்துட்டு அதுக்கு நான் வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து வேரியபிள் நேமை கொடுத்துட்டு ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் கிரியேட் பண்ணிட்டு எந்த வேல்யூ வேணுமோ அதோட இண்டெக்ஸை போட்டுட்டு கோலன். இப்போ 0ன்னா இதுதான் இந்த இண்டெக்ஸ். கரெக்டா? ஸோ இந்த அண்டர் ஸ்கோர் தான் 0 இண்டெக்ஸ்னா இந்த அண்டர் ஸ்கோர் தான் வரும். ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் இந்த அண்டர் ஸ்கோர் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 25 இதோடைய 26 வரைக்கும் போகும். 25ன்றது அண்டர் ஸ்கோரையும் தாண்டி போகும். நம்ம இந்த அண்டர் ஸ்கோர் வரைக்கும் வரணும் அப்படின்னா இதுக்கு அடுத்து இருக்கிற இண்டெக்ஸ் வரைக்கும் நம்ம வேல்யூ கொடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ 0:25 வரைக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னா 0ல இருந்து 25க்கு முன்னாடினா இதை நீங்க வந்து கவுண்ட் பண்ணி பாருங்க. ஸோ 24th வேல்யூ வந்து அந்த அண்டர் ஸ்கோர் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. நீங்க வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்ட்ரிங் -26:-1. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லைசிங் வந்து லெஃப்ட் டு ரைட் அந்த ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணும். ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து ரைட் தான் நம்ம ஒன்னொன்னா செக் பண்ணி பார்த்துட்டு போகுது. ஓகேவா? ஸோ இதுல வந்து 0ல இருந்து 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா செக் பண்ணிட்டே போகுது. அப் டு 25th இண்டெக்ஸ் வரைக்கும் பிஃபோர் 25th இண்டெக்ஸ் வரைக்கும் எக்ஸிக்யூட் பார்த்துக்கிட்டே போகும். ஸோ அதை வந்து அவுட்புட்டை நமக்கு கொண்டு வரும். ஸோ இவ்வளவுதான் கான்செப்ட். அதுக்கடுத்து -26:-1. இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ நான் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் நேற்று. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து மேல ரிவர்ஸ் ஆர்டர் இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ரிவர்ஸ் ஆர்டர் இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ அதே தான் இந்த இடத்துல நீங்க ரிவர்ஸ் ஆர்டர் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த அண்டர் ஸ்கோர் வந்து -1 -2 -3 -4 -5 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா -26 வரும். ஸோ இந்த -26 தான் நம்ம வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கொடுக்குறோம். ஸோ பிகின் வந்து எதுல ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து அதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்டா கொடுக்கறது. ஓகேவா? ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எது வந்து ஸ்டார்டிங் ஆகணும், எந்த இண்டெக்ஸ்ல ஸ்டார்டிங் ஆகணும் அப்படின்றத நம்ம பிகின் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பிஃபோர் எண்ட் ஆகுறது எப்படின்னா இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து -5ன்ற ஒரு இண்டெக்ஸ் கொடுக்குறோம்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு -4 வரைக்கும் நமக்கு வந்து அவுட்புட் வரும். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்ன்றது வந்து அந்த வேல்யூல இருந்து ஸ்டார்ட் ஆகும். எண்டிங்ன்றப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற வேல்யூ வந்து நமக்கு அவுட்புட் வரும். ஓகேவா? ஸோ இங்க இதை பாருங்க, -25 to 25ன்றப்ப நமக்கு என்ன வருதுன்னு -25 to +25.
ஸோ -25னா இந்த அண்டர்ஸ்கோர் வரும், +25னா இந்த அண்டர்ஸ்கோர் வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ இதில் வந்து என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் மட்டும் நீங்கள் ரொம்பவே வந்து கவனமாக பண்ணணும். எண்டிங் இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு 25 தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது, 25 தாண்டி 30 கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 0:0:25 தான் கொடுக்கணும்னு இல்லை, 30 கொடுக்கலாம். 30 கொடுத்தாலும் உங்களுக்கு இதே அவுட்புட் தான் வரும். ஸோ எண்டிங்னா இதுக்கு அடுத்த இருக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம கொடுக்குற இண்டெக்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு என்ன இருக்கோ அது வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் கான்செப்ட். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்போ நான் ஹலோன்ற ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன், அதுக்கு வந்து நான் 1:4ன்னு கொடுக்குறேன். 1ன்னா என்ன, இ, 4ன்றது என்னது 0, ஓ, இஎல்எல், ஓக்கு முன்னாடி வரைக்கும் என்னதுக்கு எல். ஸோ இந்த 4ன்ற இண்டெக்ஸ் தான் எண்டிங் இண்டெக்ஸாக கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, 3 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகும், இஎல்எல். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கா? கரெக்ட். ஸோ ரிவர்ஸ் இண்டெக்ஸ் ஆர்டரை நான் லெஃப்ட் டு ரைட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். -4 to -1. -4ன்றது இதுதான் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ். ஸோ அப்போ நமக்கு இ பிரிண்ட் ஆயிரும். -1ன்னா இந்த இடத்துல ஓ வருது, ஓக்கு முன்னாடி என்னது இருக்கு, எல். ஸோ -1 தான் நம்ம எண்டிங் இண்டெக்ஸை கொடுத்துருக்கோம். எண்டிங் இண்டெக்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகும். -4, -3, -2. அப்போ இஎல்எல். ஸோ இதுதான் நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான் இது 1:-1, -4:4, -2:-4. இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் அவுட்புட் செக் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல ஒரு சிக்கல் வரும். என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸும் எண்டிங் இண்டெக்ஸும் ஒரே வேல்யூ வர்ற மாதிரி நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா -5, இந்த இடத்துல அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், ஹெலோ அப்படின்றத -5:-1 கொடுத்துருக்கேன். -5ன்னா இது -4, -3, -2 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகும். HLL, ஹெல்லுன்னு நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அவுட்புட் இந்த மாதிரி வருது. -1க்கு முன்னாடி நான் -2, அதுதான் எல். அதே இங்கே பாருங்க, -5 to +0, +0 கூட -5ல இருந்து 0. -5ன்னா எது, இது ஹெச். 0ன்னா இங்க பாருங்க, இதுல வந்து 0 வராது, இந்த இடத்துல 0 வந்துடும். நம்ம இதுக்கு அடுத்து வந்து 0 தான் இருக்குன்னு நினைச்சு கொடுத்தோம்னா எரர் தான் வரும். ஸோ இந்த 0 தான் கன்சிடர் பண்ணிக்கும். அப்போ -5ல இருந்து 0 வந்து நமக்கு ஹெச் தானே பிரிண்ட் ஆகணும்னு நீங்க யோசிக்கலாம். நம்ம எப்பவுமே சொல்லியிருக்கோம், எண்டிங் இண்டெக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸ்டார்டிங்னா -5ல கொடுக்குறோம், அப்ப ஹெச். எண்டிங்னா மறுபடியும் ஹெச்ல கொடுக்குறோம், அப்ப எண்டிங் முன்னாடி கிடையாது இல்லையா, வேல்யூஸ் இல்லை. அதனால வந்து நமக்கு இன்வாலிட் ஆப்ரேஷன் நம்ம ஃபங்க்ஷன் பண்றோம். ஸோ இதுதான் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக். அதுக்கடுத்து நீங்க இதுலயே வந்து 1:1, 0:0 இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னா இன்வாலிட், உங்களுக்கு வந்து நத்திங் அப்படின்னு தான் உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ இதை நீங்க வந்து லிஸ்ட்ல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் டப்பிள்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து நீங்க ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து நான் டப்பிள்ல நான் ப்ரோக்ராம் பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல வந்து கடைசி மட்டும் நான் டப்பிள் கொடுத்துருக்கேன், டப்பிள். ஓகேவா? ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து நான் டிக்ஷனரிக்கு வரேன். ஸோ டிக்ஷனரிக்கு வர்றப்ப தான் ஒரு கான்செப்டை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். டிக்ஷனரியில் நமக்கு இண்டெக்ஸ் கிடையாது, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ எதை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னா, இண்டெக்ஸிங்ன்ற ஒரு கான்செப்டை வச்சு தான் நமக்கு அவுட்புட் கொடுக்குது. கரெக்டா? ஸோ இப்போ எல்லாமே நம்ம வந்து இண்டெக்ஸை வச்சு தான் நம்ம பார்த்தோம். பட் நம்மளால வந்து ஸ்லைசிங் பண்ண முடியாது. அதே மாதிரி டிக்ஷனரியில நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா டிக்ஷனரியிலும் செட்லயும் நமக்கு இண்டெக்ஸ் கிடையாது. கரெக்டா? பட் நம்மளால டிக்ஷனரியில பண்ண முடியும். அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிக்ஷனரியில நமக்கு இண்டெக்ஸ் தான் கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம். பட் டிக்ஷனரி கண்டெய்ன்ஸ் கீ அண்ட் வேல்யூ பேர். ஓகேவா? கீ இருக்கு, கீயை வச்சு நம்மளால வந்து வேல்யூவை கெட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து டிக்ஷனரியை வச்சு நம்ம பார்க்கறது. டிக்ஷனரிஸ் டசன்ட் சப்போர்ட் ஸ்லைசிங் பிகாஸ் தி keys are unstable for using them as begin and end index. The dictionary keys do not have an order. Irrespective of data types, the dictionary keys should be unique. டிக்ஷனரியிலே நம்மளால வந்து பண்ண முடியாது. அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து இண்டெக்ஸ் கிடையாது, அது ஒன்று ரீசன். பட் நம்மளால வந்து கீஸை வச்சு பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு நான் சொல்லியிருந்தேன். கீஸை வச்சு பண்ணுறதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஏ ஈக்குவல் டு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிட்டு 1: ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்குக்குள்ள ஃபர்ஸ்ட்னு கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கமா போட்டு ட்ரூ: சதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங்குக்குள்ள கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ டிக்ஷனரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ எவ்வளோ நேரம் நான் சொன்ன எக்ஸாம்பிளை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். உங்களால் வந்து அவுட்புட் கொண்டு வர முடியுதான்னு பாருங்கள். ஸ்லைசிங் ஆப்ரேஷனை யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நேற்று சொன்ன மாதிரி இண்டெக்ஸிங்கும் யூஸ் பண்ணுங்கள், ஸ்லைசிங்கும் யூஸ் பண்ணுங்கள். இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, அது என்னன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோவில் டிக்ஷனரியில் எப்படி யூஸ் பண்ணுறது, இல்லை அப்படின்னா இண்டெக்ஸிங் வச்சு நம்மளால் எப்படி ஏன் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். So thank you for watching guys. Have a beautiful day. Take care. Bye.